ஒரு இரவில் காணாமல் போன 83 கிராமங்கள். பிராமணர்கள் வாழ்ந்த ஊர் பேய்கள் நிறைந்த இடமானது எப்படி? அப்படி இந்த ஊர்ல என்னதான் பிரச்சனை இருக்குது, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க. குல்தாரா ஆள் நடமாட்டம் இல்லாத கிராம பகுதி ராஜஸ்தானின் ஜெய்சல்மார் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமம், இந்த பகுதி 13ஆம் நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்ட இடமாக வரலாற்று கூற்றுகள் மூலம் அறியப்படுது. ஒரு காலத்துல வளமான பகுதியாக இருந்தது குல்தாரா கிராமம். இங்கு ராஜஸ்தானின் பாலிவால் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் வசித்து வந்தார்கள். 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்துலதான் குல்தாரா கிராமம் காலியானதாக அறியப்படுகிறது. இதற்கு பல்வேறு அறியப்படாத காரணங்கள் கூறப்பட்டு வந்தாலும் குடிநீர் தட்டுப்பாடு, அதனால் ஏற்படும் பஞ்சம், பூகம்பம், ஜாவான் ஒருவரது கொடூரமான ஆட்சி என சில காரணங்கள் அழுத்தமாக காலங்கள் கடந்து இன்றளவிலும் கூறப்பட்டு வருது. குல்தாரா கிராமம் காலியான சில ஆண்டுகளில் அமானுஷ்யமான இடம் என பெயர் பெற துவங்கியது. 2010களில் ராஜஸ்தான் மாநில அரசால் இப்பகுதி சுற்றுலாத்தலமாக மாற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எங்கு இருக்கிறது குல்தாரா கிராமம்? ஜெய்சல்மார் மாவட்டத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது குல்தாரா கிராமம். இந்த ஊர் பெண் தெய்வத்தை மையமாக கொண்டு அமைஞ்சிருக்கு. இந்த கிராமம் மொத்தமா 3 முக்கிய சாலைகளில் அதை சார்ந்து அமைந்துள்ள சில தெருக்கள் மட்டுமே இருக்கு. குல்தாரா கிராமத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் பாலடைந்த கட்டிட சுவர்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கு. கிழக்கு பகுதியில் வறண்டு போன ஆற்றின் கிளை வழியை நம்மளால பார்க்க முடியும் மற்றும் மேற்கு பகுதி கிராமத்தை பாதுகாக்கும் எல்லை சுவர் கொண்டிருக்கு. குல்தாராவில் வசித்து வந்த மக்கள் என்ன ஆனாங்க? குல்தாரா கிராமத்தில் பாலில் இருந்து ஜெய்சல்மார் மாவட்டத்துக்கு குடிபெயர்ந்த பிராமணர்கள் வசித்து வந்தனர். 17ஆம் நூற்றாண்டுகளில் 400க்கும் மேற்பட்ட வீடுகளும் 1500க்கும் மேற்பட்ட மக்களும் வசித்து வந்த இந்த கிராமத்தில் அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் மக்கள் எண்ணிக்கை கணிசமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மக்கள் எண்ணிக்கை 800ஆக இருந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இங்கு வெறும் 37 பேர் மட்டுமே வசித்து வந்ததாக வரலாற்று தகவல் மூலம் அறியப்படுது. கடைசியா கணக்கெடுப்பு நடத்த பொழுது இங்கு 117 வீடுகள் எஞ்சி இருந்துச்சு. குல்தாரா கிராமத்தின் பெரும்பாலும் வைஷ்ணவ வகுப்பை சேர்ந்தவர்கள் வசித்து வந்தார்கள். இங்க விஷ்ணு, மகிஷாசுரனி சிலைகள் அதிகமா காணப்படுது மற்றும் பல கல்வெட்டுகளில் கணேஷா எனும் வார்த்தையும் சிறிய சிறிய விநாயகர் உருவங்களும் காணப்படுது. மேலும் இந்த கிராம மக்கள் காளை மற்றும் குதிரையில் அமர்ந்திருக்கும் தெய்வ சிலைகளை வணங்கி வந்திருக்காங்க. குல்தாரா கிராமம் அழிவுக்கு காரணம் என்ன? குல்தாரா கிராமத்தின் நீர் ஆதாரமாக இருந்தது. இந்த ஊரிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் கிக்கினியோ ஆற்றின் 2 கிளைகளும் சில கிணறுகள் மட்டுமே ஆகும். இந்த நீராதாரங்கள் குறைய விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட குல்தாரா ஊர் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டாங்க. இந்த காரணத்தினால் 19ஆம் நூற்றாண்டில் கணிசமான அளவில் மக்கள் இந்த ஊரை விட்டு வெளியே போறாங்க. ஒரு பக்கம் குடிநீர் தட்டுப்பாடுன்னு கூறப்பட்டாலும் இங்கு ஆட்சி புரிந்து வந்த சலீம் சிங் எனும் ஜாவானின் கொடூரமான செயல்களால் மக்கள் ஊரை விட்டு சென்றதாக செவிவழி செய்தி அறியப்படுது. 1815ஆம் ஆண்டிலிருந்தே படிப்படியா கிணறுகள் வற்ற துவங்குச்சு. 1850களில் ஓரிரு கிணறுகள் மட்டுமே தண்ணீர் இருந்துச்சு. ஒரு புறம் நீர் பஞ்சம், மறுபுறம் ஜாவான் விதித்து வந்த கொடுமை வரி என பல்வேறு இன்னல்களுக்கு ஆன குல்தாரா கிராம மக்கள் வேறு வழியின்றி இந்த ஊரை காலி செய்து சென்று விட்டதாக கூறப்படுது. ஒரு இரவில் காலியான குல்தாரா கிராமம். பெண்ணாசை கொண்ட ஜாவான் ஒரு நாள் குல்தாரா கிராமத்தில் வசித்து வந்த அழகான இளம்பெண் மீது ஆசைப்பட்டுள்ளார். தனது காவலர்களை குல்தாராவிற்கு அனுப்பி ஊர் மக்கள் அந்த பெண்ணை காவலர்களிடம் ஒப்படைக்க கட்டளையும் விடுத்திருக்காரு. காவலர்களை மறுநாள் காலை வந்து பெண்ணை அழைத்து செல்ல கூறி அன்று இரவே கிராம மக்கள் மொத்தமாக ஊரை விட்டு காலி செய்து சென்றதாக ஒரு கதை சொல்லுது. இதே போல செவிவழி செய்தியாக அறியப்படும் மற்றொரு கதையில் குல்தாரா மட்டுமின்றி சுற்றி இருந்த 83 கிராமங்களில் ஒரே ஒரு இரவில் காலி செய்து காணாமல் போனதாக கூறப்படுது. ஆய்வு சொல்லும் தகவல் என்ன? 2017ஆம் ஆண்டு AB ராய் என்பவர் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் கிடைக்கப்பட்ட தகவல் என்னன்னா, குல்தாரா மற்றும் பாலிவால் மக்கள் வசித்து வந்த அந்த அக்கம் பக்கத்து கிராமங்கள் பூகம்பத்தின் காரணமாக அழிந்திருக்கலாம் என்பதே ஆகும். இந்த ஆய்வு மேற்கொண்ட ஆய்வாசிரியர்கள் அழிந்த கட்டடங்களின் அமைப்பு வைத்து பார்க்கும்போது அவற்றில் பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகள் மூலம் ஏற்படும் தாக்கம் வீட்டுக்கூரைகள், தூண்கள் போன்றவற்றில் காணப்படுவதாக சுட்டி காட்டியிருக்காங்க.
மேலும் இத்தகைய தாக்கம் காலநிலை மாற்றம் அல்லது கட்டிட அரிப்பு போன்றவற்றால் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் கூறியிருக்காங்க. படப்பிடிப்பிடமான குல்தாரா 2010களில் ராஜஸ்தான் மாநிலம் அரசால் குல்தாரா பகுதி சுற்றுலா தலமாக மாற்ற ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் 2011ஆம் ஆண்டு சாயப் அலிகானின் ஏஜென்ட் வினோத் என்ற திரைப்படத்தின் சில காட்சிகளும் 2017ஆம் ஆண்டு கார்த்தி நடிப்பில் உருவான தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகளும் இங்கு படமாக்கப்பட்டிருக்கு. இன்னும் कितना किलोमीटर இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.